இளைஞர்களே, இளைய சமுதாயமே, உங்களுக்கு இந்த காலை இனிய காலையாக அமையட்டும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இனிய காலை பொழுதில் இறை சக்தியோடு நல்ல சிந்தனை கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்வில் செயல்படுங்கள். மனதில் அன்பை விதையுங்கள். அந்த அன்பு உங்கள் மனதிலிருந்து தொடங்கி எல்லோரிடம் விதைக்கப்பட வேண்டும். வெறுப்பு பகையை விட்டொழியுங்கள். அனுதினம் ஒவ்வொரு நிமிடமும் வெறுப்பையும் பகையையும் வளர்க்காதீர்கள். இளைஞர் சக்தியிலே, இளைய சமுதாயமே, 90 வயதானாலும் நீங்கள் இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக அமையட்டும். இளைய சக்தியிலே நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை நேசியுங்கள், அன்பு பாராட்டுங்கள், எல்லோரையும் சமமாக கருதுங்கள். இந்த சமூகத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதற்கும் அடிமையாகாதீர்கள். எதற்கும் நீங்கள் அடிமையாகாமல், உணர்ச்சிக்கு அடிமையாகாமல், உள்ளத்தில் உள்ள அன்புக்கும் சேவைக்கும் பண்புக்கும் நல்ல ஒழுக்க நெறிக்கும் நீங்கள் எப்பொழுதும் பணிவு வணக்கம் செலுத்தும் பொழுது இயற்கை உங்களுக்கு என்றும் துணை நிற்கும். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமைந்து கொண்டே இருக்கிறது. ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். அத்தகைய ஆரோக்கியத்தை பெற்று கொண்டு இருக்கின்ற நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டும். நல்ல சமுதாய சேவை செய்ய வேண்டும். தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும். இதைத்தான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி, அறிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள் அனைவரும் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்திற்காக நாம் சேவை செய்ய வேண்டும், தேசத்தொண்டு ஆற்ற வேண்டும். அந்த தேசத்தில் தொண்டாற்றிய மகான்கள், யோகிகள், தேச தியாகிகள் எல்லாம் செய்தனுடைய விளைவுதான் இன்று நாம் நலமோடும் வளமோடும் இருக்கிறோம். இன்னும் வாழ்நாள் முழுவதும் நலமும் வளமும் பெற இன்று முதற்கொண்டு நீங்கள் வெறுப்பு, பகை, கோபம் போன்ற தீய எண்ணங்களை விட்டொழித்து உள்ளத்திலே மனதிலே அன்பும் கருணையும் மட்டும் வளர்ப்பேன் என்ற உறுதிமொழியோடு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனிவரும் நாளெல்லாம் நன்னாளாக அமைய நாம் உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் வாழ்க்கை எல்லா வளங்களும் பெற்று நிறைவாக வாழ்வோம் என்ற உறுதியோடு நாம் தொண்டாற்றி இன்பம் காண்பேன் என்ற சிந்தனை கருத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். இனிவரும் நாளெல்லாம் நல்ல கருத்துக்களை, பண்புள்ள